உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் பெற்ற ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்கள். ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால மென்மேலும் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அவர்கள் கன்னி ராசி அன்பர்கள். ஆனால் இப்போ அவங்களுடைய நிலைமை நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, பெரிய நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் சார், திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை, திருமணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்குது. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்குமான்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான வருஷமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு எப்போவுமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பாரு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அப்போ நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்துருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நினைக்கும். ஆனால் அதனுடைய முயற்சிகள் நிறைய செய்யணும். இந்த கன்னிராசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, 2 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில் சரி இது வேண்டாம் அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு மாறி போயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை நினச்சிங்க அப்படின்னா அதை நான் செஞ்சே தீர்வேன்னு யோசிக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு, செயல்படுத்தக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் வெற்றி தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ரொம்ப கவலையப்படாதீங்க. நிறைய கன்னிராசி என்பவர்கள் இப்போ உங்களுடைய சூழ்நிலை தொழில் எப்படி இருக்குன்னா, கடன் பயங்கரமாக இருக்குது சார், என்னால் சமாளிக்க முடியல, பிஸ்னஸ் மாதிரிலாம் இல்லை, பயங்கர காம்படிஷன் இருக்குது, சம்பாதிக்க முடியல, லாபமே இல்லாமல் ஏதோ தொழில் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள். இப்போ நான் நிறைய முயற்சிலாம் பண்ணுறேன் சார், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நல்லா சம்பாதிப்பீங்க, பேர் புகழ் கிடைக்கும், அதேமாதிரி புதிய வாய்ப்புகள் நிறைய வரும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, தொட்டதெல்லாம் பணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதனால் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கன்னிராசி என்பது என்னென்னா, நான் நிறைய முயற்சி பண்ணேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும்போது மிஸ் பண்ணாமல் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். உங்களோட தடைகள்லாம் விலகி பொருளாதார வளர்ச்சி பெற்று முக்கியமாக கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய முக்கியமான வருஷம். அதற்கான முயற்சிகளை செய்வது கன்னிராசி என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அதெல்லாம் மாறி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்காக நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா சார், கிரிப்டோ கரன்சி பண்ணலாமா சார்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது சண்டைகள் இருக்கலாம், ஏதாவது
குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளாக பிரிஞ்சிருக்கலாம், அந்த நிலையெல்லாம் மாறி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத கன்னிராசி என்பர்கள், நிறைய கன்னிராசி என்பர்கள் சொல்கிறது என்னென்னா, என் பையனுக்கு வரன் வருது, எல்லாம் வருது, கடைசியில் எங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கு ஓகே இல்லை, அவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே இல்லை, இது ஏதாவது ஒரு வகையில் தடங்களாக அப்படி நின்று போயிடுன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் கன்னிராசி என்பதாக இருக்கீங்களோ இந்த வருஷம் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக திருமண யோகம் நடக்கும். அதேமாதிரி திருமணம் ஆகி பிரிந்து டைவர்ஸ்லாம் ஆகி வாழக்கூடியவர்கள், நான் எனக்கு ஒரே பையன், எனக்கு ஒரே பொண்ணு, 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதுமாதிரி வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கு, வெளியூர் சென்று சம்பாதிப்பதற்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. என்ன சார் ஒரு வேலையே செய்ய முடியல, 2 வேலை எப்படி சார் செய்ய முடியும்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கன்னிராசி என்பது பயங்கரமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள் கன்னிராசி என்பது. அதனால் வேறு ஏதாவது ஒரு வேலையை சேர்ந்து செய்யலாம், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, இல்லை வேறு ஏதாவது வீட்டில் இருக்கவங்க மூலியமாக பண வரவுகள் உண்டு, அதற்கான முயற்சிகளும் செய்வது சிறப்பு. அதே போல் குரு உங்கள் ராசிக்கு அழகாக நல்லா பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே போல் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதேமாதிரி 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இல்லை 3வது குழந்தை, எனக்கு முதல் 2 குழந்தை பெண் குழந்தை, நான் 3வது ஒரு பையன் கிடைக்குமா சார்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கூட கன்னிராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக 3வது குழந்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, ஒரு இம்போர்ட் பண்ணக்கூடிய புதிய வாய்ப்புகள் வரும். அதை முயற்சி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் கன்னிராசியை ரொம்ப யோசிக்காதீங்க. வெளிநாட்டில் நான் என் பிஸ்னஸை பண்ணணும், இல்லை வெளிநாட்டில் நான் இங்கே வாங்கி விற்கணும், இதில் எது பண்ணாலும் சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கான முயற்சிகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்த விதமான குழப்பங்கள் வேண்டாம், யோசனைகள் வேண்டாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு எல்லாமே சமரசமாக முடியக்கூடிய ஒரு தருணம். உங்கள் மேலேயே தப்பு இருக்கட்டும், இல்லை வேற ஒருத்தவங்க மேலே கூட தப்பு இருக்கட்டும், இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் யார் உங்கள் மேலே கோர்ட்டு கேஸ் போட்டாங்களோ, இல்லை நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேருக்கு இந்த வருஷம் வீடு, வண்டி, வாகனம் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இடத்துல, வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இடம் விற்று, வீடு விற்று, அதன் மூலமாக பெரிய லாபம். நீங்கள் ஏதோ ஒரு 1 லட்சம் போகணும்னு நினச்சிட்டு இடத்துல ஒரு 2 லட்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இடத்துல இருக்குது, வீட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இடம் விற்கிறீங்க, வீடு விற்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிக ரேட் சொல்லி பாருங்கள், வந்தால் நல்லது தானே, தப்பு ஒன்றும் இல்லை. அது மாதிரி செய்து அதன் மூலமாக ஒரு இடத்தை விற்று ஒரு இடத்தை வாங்கக்கூடிய, ஒரு வீடை விற்று வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது பல்வேறு விதமான வழிகள் பண வரவு வரும் சார். அதை தான் லாபம்னு சொல்கிறோம். ஏன்னா மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறோம், 10,000 சம்பளம் வாங்குகிறோம், 1 லட்சம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாத்தியம் வருது, 20,000 பிஸ்னஸ் பண்ணி வருது. அப்படின்றத விட இந்த வருஷம் பல்வேறு விதமான விஷயங்கள் பணம் வரும், அதுதான் லாபம்னு சொல்கிறோம். அப்போ அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்வது சிறப்பு. மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. வாழ்க்கையில் நான் சம்பாதிக்கிறேன்னு தீர்மானம் பண்ண போகிறேன், நான் சம்பாதிக்க போகிறேன், நிறைய சம்பாதிக்க போகிறேன்னு நினைக்கக்கூடியவர்கள், என்னோடய கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறேன், என்னோடய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து கொள்ள வேண்டிய வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு முயற்சி செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல 51 பக்கம் கொடுக்குறோம், வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.